டேக்கு ஒரு 3000 வந்து எடுத்தேன். அவரும் கிட்டத்தட்ட ஒரு சயின்டிஸ்ட் தான், ஸ்டாக் மார்க்கெட் சயின்டிஸ்ட். ஆரம்பமே லாஸ், பெரிய லாஸ். உங்கள எத்தனை பேர் இந்த வீடியோ பாத்தீங்கன்னு தெரியல. இந்த வீடியோல கல்யாண குளத்தை அடி வாங்கிட்டு இருக்கிற இந்த ஒரு ஆள் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து நிறைய கேஷ் சம்பாதிக்கலாம்னு ஆசை காட்டி பப்ளிக் கிட்ட இருந்து கேஷ் கலெக்ட் பண்ணி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த கேஷை லாஸும் பண்ணிருக்காரு. மாட்டிக்கிட்ட பங்கு மென்டர்ஷிப், பைசல் சிக்னல், பிரீமியம் ட்ரேடிங் குரூப்ஸ், 1 வச்சா 10, 10 வச்சா 100 ஆன்லைன்ல எங்க பார்த்தாலும் இந்த ட்ரேடிங்கை கூறு போட்டு வித்துட்டு இருக்காங்க இந்த விஞ்ஞானிகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ட்ரேடிங் பர்பஸ்க்காக உங்க கேஷ் ஒரு ஆள் ஹேண்டில் பண்ணணும்னா, ஹேண்டில் பண்றதை விடுங்க, உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்கணும்னா கூட அந்த தேர்ட் பர்சன் கண்டிப்பா ஒரு செபி ரெஜிஸ்டர் ஸ்டாக் புரோக்கராவோ இல்ல போர்ட்ஃபோலியோ மேனேஜராவோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராவோ இருக்கணும். இதை எதையுமே செக் பண்ணாம இந்த ஆன்லைன் விஞ்ஞானிகள் நம்பி கேஷ் லாஸ் பண்ணீங்கன்னா லீகலா உங்க கேஷை ரிகவர் கூட பண்ண முடியாது. ஏன்னா செபியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அன்கேட்டகரைஸ் ட்ரேடிங். உங்க கேஷுக்கு எந்த ஒரு லீகல் ப்ரொடெக்ஷனுமே இருக்காது. சோ சிட்டிசன்